வணக்கம், வெல்கம் டு சாட்டர்டே ஜூம் செஷன். இந்த சனிக்கிழமை ஜூம் செஷனுக்கு மறுபடியும் அவங்கள வரவேற்கிறேன். போன வாரம் இல்லை, அது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னால் செஷன்ஸ்லாம் பார்த்து கற்றுக்கிறதுக்கு. நான் சொல்லிக் கொடுக்குற காரியங்கள் வெறும் வேதத்தை மட்டும் நான் படித்து சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. என்னுடைய டெஸ்டிமனி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், என்னுடைய சாட்சி இது. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் வேதம் வேலை செய்யலை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனையும் அதே பிரச்சனை தான். என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, ஆனால் வேலை செய்யலை. ஏன் அப்படின்னு எப்படி தெரியும்னா, அவங்க இருதயத்தில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நீதி இல்லை, அப்படின்னு இருக்குது. அப்போ பலதை நம்ம ப்ளேம் பண்ணுறோம். பலதை நம்ம ஒரு அதுவாக இருக்குமோ, பேயாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, அப்படிலாம் பலதை நம்ம யோசிக்கிறோம். பலதெல்லாம் அது இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நம்ம பாஸ்டர்ஸ்லாம் அப்படி தெரிஞ்சதை அப்படி சொல்லித்தராங்க. ஆனால் ஒரே ஒரு காரியம் தான் பைபிளில் முதல்லேருந்து ஆதி ஆகமத்திலேருந்து ரெவலேஷன்லேருந்து ஒரு காரியத்தை பற்றி பைபிளில் போட்டுனே இருக்குது. அதை எல்லாருமே நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதை நம்ம உதாரணமாக எடுத்துடுறோம். அது என்னென்னா, இருதயம். தேவன் இருதயத்தின் தேவன். அவர் இருதயத்தில் தான் நம்ம சந்திக்க வர்றார். புரியுதுங்களா? இப்போ நாம் மறுபடியுமாய் பிறந்தப்போ ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். ஆவியிலே ஸ்பிரிட், ஆவி ஆத்மா சரீரம் நான் எடுத்திருக்கேன். முன்னால் ஆங்கிலத்தில் 4 ஹவர் செஷன் இருக்குது என்னுடைய வெப்சைட்டில். தமிழில் ஆவி ஆத்மா சரீரம் நான் இன்னும் ஒரு செஷன் போடலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஆவி ஆத்மா சரீரம் பற்றி நிறைய பேசியிருக்கேன். ஆவியிலே தேவன் வெளிப்படுகிறார். நம்மளுடைய ஆவியில், உங்களுடைய ஆவியில் சொல்கிறேன் நான். ஏதோ ஆவியில் எங்கேயோ பறந்துருக்காரான்னு சொல்லாதீங்க. என்னக்குள்ளே இருக்கும் என்னுடைய ஆவியே உயிர்ப்பிக்கப்படுகிறது. அதான் தேவன் அங்கே அவர் நமக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. அவர் தான் ஆவியில் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் போதகர்கள் இருக்காங்கள்ல, நாங்கள் என்ன மாதிரி டீச்சர்ஸு, எத்தனையோ வண்டர்ஃபுல் அற்புதமான வேத போதகர்கள் இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, லீடர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் போதிக்கிறாங்க. நீங்களும் படிக்கிறீங்க, போதிக்கப்படுகிறீர்கள், யூடியூப்பில் கற்றுக்குறீங்க. அதெல்லாம் எங்கே மினிஸ்ட்ரி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய அறிவு, நான் அறிய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை அறிய வேண்டும், அதான் டீச்சர்ஸ்லாம் அங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் ஹார்ட்டுக்கு மினிஸ்ட்ரி உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, என்னுடைய ஆவிக்கு பிதா மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. காட், ஆண்டவர் எனக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறாரு, எனக்கு ஊழியம் செய்கிறார், என் ஆவியில் வெளிப்படுத்துகிறார், பேசுகிறார். அப்புறம் என்னுடைய அறிவு பைபிள் படிக்கிறோம், புக்கு படிக்கிறோம், அதெல்லாம் படிக்கிறோம். ஆனால் என்னுடைய இருதயத்தை மாற்றுகிற, என்னுடைய இருதயத்தில் மினிஸ்ட்ரி நான் தான் பண்ணணும். அதில் இருதயத்தின் பலகையில் எழுத வேண்டும் அப்படிலாம் வசனங்கள் இருக்குது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம், நீதிமொழிகள் 7வது அதிகாரம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருதயத்தின் பலகையில் எழுது. அது யார் பண்ண முடியும்னா, அது நீங்கள் மட்டும்தான் பண்ண முடியும். என்னுடைய இருதயத்துக்கு நான் மட்டும்தான் பண்ண முடியும். கடவுள்னால் பண்ண முடியாது, பிசாசனால் பண்ண முடியாது. உங்கள் பாஸ்டரு, போதகர்களோ, யாருமே, அவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அதான் நம்ம ஒரு வசனம், நம்ம அடிக்கடி நான் படித்த ரொம்ப பிடிச்ச வசனம். ஆம்ப்ளிஃபைடு இங்கிலீஷில், ஆங்கிலத்தில் ஆம்ப்ளிஃபைட் பைபிள்னு ஒரு வசனம் பைபிள் இருக்குல்ல, அதில் அந்த வசனத்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் பாருங்கள், அந்த 23வது வசனம் நம்ம அடிக்கடி படிக்கிற வசனம் தான். எல்லா காவலுடனே கூட இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று வருதுன்னு போட்டிருக்கோம் தமிழில். எனக்கு இங்கிலீஷில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காட் your heart with all diligence, out of it comes the issues of life. நம்ம போர்டில் போய் சில வார்த்தைகள் எழுதுவோம். அப்புறம் நம்ம போன செஷனில் பேசினதை கண்டினியூ பண்ணுவோம். ஹார்ட்டு, அப்புறம் என்ன போட்டிருக்கு, எல்லா காவலுடனே கூட இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து தான் அவுட் ஆஃப் இட் ஸ்ப்ரிங்ஸ் தி இஷ்யூஸ் ஆஃப் லைஃப். அப்போ இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீங்கள்
நீ வந்து ப்ராவர்ப்ஸ் 3:23 ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் படிக்கிறேன், இங்கிலீஷில் படிக்கிறேன். ப்ராவர்ப்ஸ் 4:23 நினைக்கிறேன். கரெக்ட். எங்கே இருக்குது? இங்கே எப்படி போட்டிருக்குன்னா, வாட்ச் ஓவர் யுவர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ், ஃபார் ஃப்ரம் இட் ஃப்ளோஸ் த ஸ்ப்ரிங்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் இஷ்யூஸ் ஆஃப் லைஃப்னு போட்டிருக்கு. எப்படின்னா அது இன்னொரு வெர்ஷனில் எப்படி வரும்னா, வாட்ச் யுவர் ஹார்ட் வித் ஆல் டெலிஜென்ஸ்னால் கவனத்தோடு கூட வேலி அடிச்சு காத்துக்கொள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. அந்த இஷ்யூஸ் வந்து என்னென்னா பவுண்ட்ரிஸ், எல்லைகள். அந்த இஷ்யூஸ் ஆஃப் லைஃப், அந்த ஹீப்ரூ வேர்டு வந்து பவுண்ட்ரிஸ்னு கூட போகலாம். அப்போது உன் இருதயத்தில் ஒரு எல்லை இருக்குது, அதான் உன் வாழ்க்கை, அதுதான் உன் வாழ்க்கையின் எல்லை. அதை நீ வந்து காத்து கொள்ளனா உன் இஷ்யூஸில் தான். இப்போ ஹார்ட்லேருந்து எல்லா இஷ்யூஸும் வருது, ஹார்ட்லேருந்து எல்லா இஷ்யூஸும் வருது. என் வாழ்க்கையில் எல்லா இஷ்யூஸும் ஹார்ட்லேருந்து தான் வருது. எல்லா இஷ்யூஸும் எங்கேருந்து வருது? உங்கள் ஹார்ட்லேருந்து வருது. அப்போது என் வாழ்க்கையில் வந்து மனசோர்வு இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, சூசைடு இருக்குது, என்னால் தூங்க முடியல, என்னால் வருத்தம் இருக்குது. எங்கே இருக்குது? அப்போ அந்த இஷ்யூஸ் வருது. ரிலேஷன்ஷிப் சரியில்லை, ரிலேஷன்ஷிப் என்னால் பண்ண முடியல, நல்ல ஒரு உறவு என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. எப்போ பார்த்தாலும் பணம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஒரு ஓட்டப்பையில் போயினே இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வாட்டையில் போயினே இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் சோர்வாக இருக்குது, உடம்பு வலி இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருக்குது. எல்லாமே பாருங்களேன். இது நான் சொல்கிறது சில பேர் வந்து தப்பாக புரிஞ்சிடுவீங்க, அது அஃபெண்ட் ஆகிடுவீங்க. என்ன இப்படி சொல்கிறாரு, அப்போ நான் தான் மிஸ்டேக்கா அப்படின்லாம் சண்டை போட்டுக்க வந்துக்கிறாங்க. அதாவது அப்படி தான் போட்டிருக்கு. எல்லா வாழ்க்கைகளோட நம்மளோட எல்லா இஷ்யூஸும், என் வாழ்க்கையில் வர எல்லா இஷ்யூஸும் என் இருதயத்துலேருந்து தான் வருது. என் மனைவி என்னை விட்டு ஓட்டானா, டைவர்ஸ் ஆகுதுன்னா அந்த இஷ்யூ எனக்குள்ளேருந்து வருது. அதான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுவோம். அது பேய் இருக்குது, பிசாசு வந்து பிடிச்சிக்கிச்சு, அவங்க சரியில்லை, அந்த பொண்ணு சரியாக ட்ரெஸ் போடல, அதனால தான் என் மனைவியை வந்து என் ஹஸ்பண்டை கவர் பண்ணி எடுத்துன்னு போயிட்டா, அந்த இஷ்யூ அந்த பொண்ணு பாருங்கள். எல்லாம் நம்ம வெளியே எல்லாம் ப்ளேம் பண்ணுவோம். எல்லாமே பாஸ்டர் சரியில்லை, இவர் சரியில்லை, இந்த சபை சரியில்லை, எல்லாம். ஆனால் நம்ம இருதயத்தை மட்டும் பார்க்கவே மாட்டோம். அங்கே தான் ஆண்டவர் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு, அங்கே தான் ஆண்டவர் நம்மளை மினிஸ்ட்ரி பண்ண சொல்கிறாரு. அதை மட்டும் மினிஸ்ட்ரி பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் விடுதலையே இல்லாமல் வாழ்ந்துட்டுருப்போம், அப்படியே போயினே இருப்போம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். என்னுடைய பாடியில் சிக்னஸ் இருக்குது, காசு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்மு, பல பிரச்சனையில் நடந்து போய் தேடி கண்டுபிடிச்சி அது நான் சொல்லிகிட்ருக்கிறேன். அதனால் நீங்கள் அதை வந்து ஏதோ நல்லா மெசேஜ் பேசினார் பிரதர் அப்படின்னு அவருக்கு 2 மார்க்கு போடலாம், 10க்கு 2 மார்க்கை போட்டு ஓடி போயிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன் இதை. ஏன்னா நான் பார்க்குறேன், நான் என்ன பார்க்குறேன்னா, எல்லோரும் ப்ரோக்கனாக இருக்கிறாங்க, உடஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப உடஞ்சிருக்கிறாங்க. லைஃப்பை வந்து அவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ். என்ன செக்ஷுவல் அப்யூஸு, என்ன பாலியல் ப்ரோக்கன்னஸ்ஸு, எல்லாம் அப்படியே அவங்க கதையை சொல்லும் போதா அப்படியே அழுகுறாங்க, அப்படியே அவங்க ஹோல் பாடியே ரியாக்ட் பண்ணுது. உடஞ்சி போன இருதயம், நொறுங்குண்ட இருதயம் இருக்கிறாங்க. அப்போது இது எப்படி மாற்றுறது? என் லைஃப்பை மாற்றணும் அப்படின்னா என்னுடைய இருதயத்தை நான் போய் டிங்கர் பண்ண கற்றுக்கணும். என்னுடைய இருதயத்தில் தான் நான் வேலை செய்யணும், அங்கே தான் ஆவியானவர் வேலை செய்ய விரும்புகிறார். பாருங்களேன், ரோமர் 8 போட்டிருக்குல்ல, ஹி சர்ச்சஸ் த ஹார்ட். அவர் இருதயங்களை தேடுகிறார். அப்படின்னா நம்ம இருதயத்தை தான் பார்க்குறாரு, அவர் இருதயத்தில் தான் செய்கிறாரு. கடவுள் நம்மளுடைய பிதா நம் இருதயத்திலே வேலை செய்ய விரும்புகிறார். ஆனால் நம்ம தான் அதோட பெர்மிஷன். எல்லா காவலுடனே கூட இருதயத்தை காத்துக்கொள்ளலாம், அதை நம்ம தான் வந்து காட் பண்ணுறோம், நம்ம தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம். எப்படி நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு தெரியலைன்னா நம்ம கண்டதை உள்ளே விட்டுட்டு அது என்ன ஆகிடும்னா, அது வந்து நம்ம வாழ்க்கையில் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இது பேய் வர வச்சிட்டாங்களா, பேயெல்லாம் இருக்குது,
பேயே இல்லைன்னு சொல்ல வரல, பேய்ங்கெல்லாம் இருக்குது. பேய்ங்க என்ன பண்ணுன்னா நம்மளை வந்து அதோடைய நிஜத்தை உள்ள விட சொல்லும். இதை பார்த்து வாழு, கண்ணில் பார்த்து வாழு, இதை பார்த்து வாழு, அப்படி. பேய்ங்க அங்கே தான் டெம்ப்ட் பண்ணும். பேய்ங்களுக்கு பவர் கிடையாது. பேய்ங்க வந்து என்னை செய்ய சொல்லிச்சு பிரதர், பேய்ங்க வந்து என்னை போனோகிராஃபியை பார்க்க சொல்லிச்சுன்னா அது பேய்ங்க சொல்கிறது கிடையாது. அதுக்கு டெம்ப்ட் பண்ணும். ஆனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியே வரும். புரியுதுங்களா? உங்களுக்குள்ளே நீதி இருந்துச்சுன்னா அட்ராக்ஷன் இருக்குல்ல, சின்னு, பாவத்தின் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒன்றுமே இருக்கும். பாவத்தின் ஆனால் அதை மேற்கொள்வதற்கு ஒரு பலன் இருக்கும். உங்களுக்குள்ள நீதி இருக்கும்போது அஃபென்ஸு, சண்டைக்கு வராங்க, அவங்கள மன்னிச்சுட்டு ஈஸியாக நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அப்போது அந்த நீதி எப்படி உள்ளே கொண்டு வருது, அதெல்லாம் முக்கியம் பாருங்கள். அதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம அப்படியே போயிட்டு ரோமருக்கு போயிடுங்க. ரோமர் 6வது அதிகாரத்தில் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து மெடிடேஷன் பற்றி சொல்லிக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த கொக்கூனில் போய் உட்காந்துக்கணும், அப்படியே தியானிக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அந்த ப்ரீதிங் எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுத்தேன். அந்த இதெல்லாம் நம்ம பண்ணி ஒரு 2 ஆண்ட்ரூ பிரதர் சொன்னான்னு ஒரு 2 நாள் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த எஸ்கேப் அதுக்கப்புறம். ஆனால் இதுதான் நீங்கள் பண்ணணும். உட்காரணும், உட்காந்து உங்களுக்குள்ளேயே அந்த செல்ஃப் டாக் ஆரம்பிக்கணும். செல்ஃப் டாக் உள்ளே நீங்கள் பேசுகிறது, பிதாவே என்னோடு இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி, நன்றி பலிகள் சொல்கிறது. அப்போ அது என்னடா, இதை பண்ண 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 கொஞ்சம் கொஞ்சமாக டிங்கர் ஆகி இதை பண்ணுறதுக்கு தான் பிசாக் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். இது பண்ணாத ஜபம் கூட பண்ண விட்டுருவான். புலம்பு, ஆண்டவர்கிட்ட போய் புலம்பு, ஐயோ ஆண்டவரே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, உங்கள் காது இல்லையா, கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, அப்படி கூட நம்மளை புலம்பு விட்டுருவான். அதுக்கு பேர் நம்ம ஜபம்னு சொல்லிட்டு வந்துடுவோம், ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கொட்டிட்டேங்கன்னு வந்துடுவோம். ஆனால் உட்கார்ந்து வேத வசனத்தை எடுத்து அதன்படி நான் என்னை பார்க்க கற்றுக்கொள்வது, அதன்படி நான் என்னை உணர்வது, அது எமோஷனில் கொண்டு வர்றது, இதுதான் மேட்டர். இதுதான் சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. இதை தான் இயேசு பண்ணார், பவுல் பண்ணார், மோசஸ் பண்ணார், ஆபிரகாம் பண்ணார். இதெல்லாம் பண்ணவங்க. நம்ம மட்டும் அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாம் யூடியூப் இருக்குது, அதுலேருந்து 2 மெசேஜ் கேட்டு எனக்கு ஞானம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி கூட ஒரு சகோதரிகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இது வந்து பேயாக இருக்குமோ, இது யாராவது செய்வின்னு வச்சுட்டாங்களோ, அப்படிலாம் நம்ம சொல்லும்போது நம்ம உடனே நம்ம மைண்ட் எங்கே போகுது பாருங்கள். இதெல்லாம் நான் இந்த பாதையில் நடந்து வந்தேன். இது யாராவது இப்படி இருக்குமா, இந்த பேய் இருக்குமா, அந்த பேய் இருக்குமான்னு இருந்துட்டு போகுது. இருக்கட்டும், அந்த பேய்ங்கெல்லாம் இருக்கட்டும். அது அப்படி யோசிக்கும் போதே நம்ம ஹார்ட்டில் என்ன ஒரு இருள் வந்துடுது. ஐயோ ஆண்டவரே, ஒரு மாதிரி ஒரு ஹெல்ப்லெஸ் ஆகிடும். ஐயோ உதவி செய்ய யாருமே இல்லையே, அப்படி ஆகிடும். அதெல்லாம் அப்படி யோசிக்கும் போது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, வெளிச்சம்னு சொல்லுது. வெளிச்சம் வந்து எல்லாத்தையும் கிளியராக காட்டிடும். புரியுதுங்களா? அதான் அப்போது நமக்கு வந்து இருளில் போய் தேட தேவையில்லை நம்ம ஆன்சரை. இந்த பேய் இருக்குமா, இவங்க செய்வன் வச்சுருப்பாங்களா, இவங்க வச்சுருந்தா இதுக்கு பின்னால் என்ன இருக்கும், நம்ம அப்படி போய் ஆரம்பிச்சோம், இருளில் போயிடுவோம். இருளில் போய் தேடின்னு இருப்போம் ஆன்சர். நமக்கு இருளே போக தேவையில்லை, நம்ம ஒளியில் இருக்கலாம். நம்ம ஒளியில் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சகோதரியோடு நான் பேசினேன் இன்றைக்கி, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு ஐ குட் ஃபீல் த ஜாய். அவங்களுடைய சந்தோஷத்தை என்னால் அந்த ஃபோனில் உணர முடியுது. ஏன்னா பல கன்ஃபியூஷன் அவங்க மைண்டில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு. ஆனால் நான் ஒன்றுமே நான் என்ன சொன்னேன், ஒன்றும் 2 வாசனம் சொன்னேன். இது பாருங்கள், இப்படி போட்டிருக்கு பாருங்க, நம்ம ஒளி இதான் இது நம்ம உள்ளே வரும்போது அப்படியே சேஞ்ச் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, உள்ளே சேஞ்ச் ஆகுது, அந்த இமேஜ் சேஞ்ச் ஆகுது. அதான் நம்ம இருதயம் சேஞ்ச் ஆகுது. அதை கப்புன்னு பிடிச்சிக்கணும், அந்த போய் காத்துக்கொள்ளணும். நம்ம வேலி அடித்து காத்துக்கொள்ளணும். வேறு எந்த தாட்டையும் உள்ளே விடாமல் சிந்திக்கிறது, சிந்தனையில் உட்காரணும், சிந்திக்கணும். இப்போ இயேசு எனக்குள்ள இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறோம். கிறிஸ்து உலகத்தை காட்டிலும் பெரியவர் அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கணும். உலகத்தை காட்ட பெரியவர், உலகத்தை காட்ட பெருசுன்னா அப்படி இல்லை. அப்படின்னா எனக்கு வர பிரச்சனை நான் மேலே நடக்கிறேன். நல்லா கவனிங்க. இப்போது ஒரு பாடம் போட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இது ஒரு தியானமாக நடக்கிற, இது எனக்கு டக்குன்னு தோணுது, அதனால் அப்படியே போகிறேன். நான் வேறு சப்ஜெக்ட் பேசணும்னு நினச்சேன், இன்றைக்கி இது பேசுகிறேன். இது தியானம். அகெயின் தியானத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கேன். போன வாரத்துலேருந்து கண்டினியூஷன் கூட நினச்சிக்குவேன். இப்போது நமக்கு ஒரு சீன் தெரியும். என்ன சீனு, போட்டுக்குது, தண்ணி இருக்குது, தண்ணி மேலே போட்டு, இந்த தண்ணி மேலே எல்லா சீடர்களும் போட்டில் உட்காந்துக்கிறாங்க ஜாலியாக எல்லாம் அப்போ வந்து சூறாவளி காற்று உஸ்ன்னு வருது. சூறாவளி காற்று உஸ்ன்னு சூறாவளி காற்று வந்துக்குது, போட்டு ஆடுது, சூறாவளி காற்றுலாம் அடிக்குது. கரெக்டாக
அடிக்குது அடி. அப்போ பார்த்தா நல்லா கவனிங்க, இது 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 எனக்கு சொல்கிற போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை இதில் யோசிங்க. உங்கள் வாழ்க்கையின் பயணத்தை யோசிங்க. உங்கள் போட்டு தான், உங்கள் வாழ்க்கை தான் அந்த போட்டு போயிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை வருது, இன்னொரு பிரச்சனை வருது, கொஞ்சம் போட்டு ஆடுது, கொஞ்சம் லைட்டாக காற்று அடிக்குது, என்னடா அது ஒரு பெரிய ஸ்டாமாக மாறிடுமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. ஒரு பெரிய சூறாவளியாக மாறிடுமா, அது மழை அடிக்குது, சரி மழை அடிச்சா பரவாயில்ல, கொஞ்சம் கொடையை பிடிச்சிட்டு போட்டில் உட்காந்துக்கலாம் அப்படி உட்காந்துக்கிறீங்க. டக்குன்னு சூறாவளி காற்று வருது, என்ன கேன்சர்னு சொல்கிறாங்க. கேன்சர். உங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, அவர் இன்னொரு பொண்ணோட ஓடி போகிறாராம், அது இன்னொரு பொண்ணோட ஓடி போயிட்டார். இதெல்லாம் பாருங்கள், சூறாவளி காற்று. ஐயோ நான் எப்படி என் பிள்ளைய விட்டு போயிட்டார், என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களை விட்டு ஹஸ்பண்ட் போயிட்டார். அப்போது அப்படியே வெறுப்பு வருது, கசப்பு வருது, என்னை விட்டு போயிடா அப்படிலாம் கசப்பு வருது. சூறாவளி அடிக்குது பாருங்க காற்று. அப்புறம் மோஸ்ட்லி ஹெல்த்தில் தான் இந்த சூறாவளி வரும். டாக்டர் சொல்லிட்டார், ஹார்ட்டில் வந்து இது இருக்குது அது இருக்குது, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணோம். ஐயோ ஐயோ சொல்லுவோம், கேன்சர் ஆள் தான் முடிஞ்சுது. கேன்சர்னு வார்த்தை கட்டாலே டிக்குன்னு எல்லாம் ஐயோ கேன்சர் 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேன்சர் அப்படியே அதான் சூறாவளி காற்று அடிக்குது. அடிச்சா நம்ம போட்டு இப்போது பயங்கரமாக ஆடுது. அப்போது இதுதான் நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம். நல்லா கவனிங்க, இது கொஞ்சம் தியானமாக நீங்கள் யோசிங்க, கொஞ்சம் இதை திருப்பி கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய சூறாவளி இதுதான் நம்மளுடைய நிஜங்கள். நல்லா கவனிங்க, இதுதான் நம்மளுடைய ரியாலிட்டி. இதுதான் நம்ம ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம போட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடுது, கொஞ்சம் காற்றுல அணைங்கிட்டு அப்புறம் ஒரு காற்று வருது, திருப்பி ஆடுது போட்டு. இதுதான் நம்ம வாழ்க்கையின் நிஜங்கள். புரியுதுங்களா? இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிஜங்கள் மத்தியில் இதுதான் நமக்கு நிஜம், நம்ம இருதயத்தில் இதான் நிஜம். நல்லா கவனிங்க, ரியாலிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்ட் இன்சைட் யுவர் ஹார்ட். நிஜம் எப்போவுமே என்னுடைய இருதயத்தில் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய நிஜம் ஃபார்ம் ஆகுது, என்னுடைய இருதயத்தில் என்னுடைய நிஜம் ஃபார்ம் ஆகுது. முக்கியமான பாயிண்ட் இது. நிஜம் அதுனா இது எங்கே பார்க்கணும்? நிஜமே வெளியே பார்க்கக்கூடாது. என் இறுதியில் எது நிஜமோ அதுதான் எனக்கு நிஜம். அது ரொம்ப முக்கியம். இந்த சத்தியத்தை கண்டுபிடிச்சதுனால எனக்கு பல கஷ்டத்துலேருந்து நான் வெளியே வந்தேன். நான் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சும் போது எனக்கு நிறைய பேர் சப்போர்ட்ஸ்லாம் ரொம்ப பண்ணல. ஊழியத்தில் சப்போர்ட் பண்ணால் இப்போ கூட ரொம்ப கம்மி தான் பண்ணிகிட்ருக்காங்க சப்போர்ட்டு. ஆனால் எல்லோரும் என்னை பயமுறுத்தி விட்றாங்க. ஊழியத்தில் இருந்துங்க பயமுறுத்தி விட்டாங்க. என்னது நீ ஊழியத்துக்கு வந்துட்டு, நீ பாஸ்டராக சர்ச்சை ஆரம்பிக்கல, நீ எப்படி இது பண்ணுவ, எப்படி யூகேயில் இருக்கிற, நீ வந்து எப்படி சாப்பிட போகிற, எப்படி பில்ஸ் பே பண்ண போகிற, எப்படி பண்ண போகிறேன்னு அப்படிதான் ஊழியக்காரங்களே சொல்லும்போது எனக்கு இன்னும் கலங்கிச்சு. ஐயோ சூறாவளி அடிக்குது, இப்போது குருன்னு அடிக்குது. அப்போ தான் நான் அந்த சூறாவளி காற்றின் மத்தியில் தான் நான் இந்த சத்தியத்தை கற்றுக்கிட்டேன். அதனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு சும்மா ஏதோ நல்லா இருந்துச்சுங்க அப்படி சொல்ல, நான் விசுவாசத்தை வந்து நான் சும்மா அப்படி பேசலை. சூறாவளி காற்று மத்தியில் என் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க போகிறேன், எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த இதெல்லாம் நான் கற்றுட்டு வரேன். இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. இதெல்லாம் என் நிஜமாக இருக்கும்போது நல்லா கவனிங்க, இது ஒரு காமெடி பீஸ் வரப்போகுது இப்போது இந்த சிச்சுவேஷனில். ஒரு செம்ம காமெடி. இது யோசிச்சிங்கன்னா சிரிப்பீங்க, உட்காந்து யோசிங்களேன், நல்லா சிரிப்பீங்க. நீங்கள் நல்லா அதை கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ணால் தான் இது சிரிப்பு வரும். நீங்கள் அப்படியே போட்டில் ஆடுறீங்க, இது பண்ணுறீங்க, கொள்றீங்க, ஐயோ கவுந்துச்சுன்னா போட்டு கவுந்துச்சுன்னா எல்லாருமே அவுட்டு. தண்ணி மேலே நடக்க முடியுமா? எல்லாமே அவுட்டு. ஐயோ எனக்கு செக்யூரிட்டி இல்லையே, எதுவுமே செக்யூரிட்டி இல்லையே, லைஃப்பில் எனக்கு செக்யூரிட்டி இல்லையேன்னு அப்படி நீங்கள் அங்கலாய்ப்பில் இருக்கும்போது சடனாக அப்படி பார்க்குறீங்க, ஒருத்தர் தண்ணி மேலே நடந்து போயினுங்கிறாரு. ஐயோ செம்ம காமெடியாக இருக்குது யோசிக்கும்போது. சடனாக நீங்கள் பார்க்குறீங்க, ஒருத்தர் தண்ணி மேலே நடந்து போயினுங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம் பாருங்கள், இந்த நிஜங்களுக்கு மேலே அவர் இருக்கிறாரு. இந்த நிஜங்கள் என்ன பண்ணுது, நம்மளை மூழ்க சொல்லுது. இது ஒன்று இழுத்துன்னு போயிட போகுது. இந்த நிஜங்கள் என்னை ட்ரவுன்ஸ் மீ. அதை பார்க்கும்போது ஐயோ நான் ட்ரவுன் ஆட போகிறேன்ட்டு யோசித்து அழுதுட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சி ஐயோ என் சோக கதையை கேளு தாய்க்குள்ளமேன்னு பாட்டெல்லாம் பாடின்னு நம்ம போட்டில் உட்காந்துன்னு அழுதுன்னு இருக்கும்போது சடனாக அப்படி திரும்பி பார்த்தா ஒருத்தர் வாக்கிங் போயினுக்கிறார். எது நம்மளை மூழ்குதோ அது மேலே நடந்து போயினுக்கிறார் அவர். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், முக்கியமான பாயிண்ட் என்ன ஆகுது, நிஜம் மாறிடுது. அவருக்கு நிஜம், அவர்கிட்ட போய் ஐயோ காற்று அடிக்குதுங்க, ஐயோ போட்டில் நீங்கள் இல்லையே, நான் இருக்கிறேங்க, நான் காற்று அடிக்கிட்டும் அடிச்சுட்டு போகுது, நான் பாட்டுக்கு தண்ணி மேலே இருக்கிறேன். தண்ணி மேலே இருக்கிறவருக்கு வந்து காற்று அடிச்சான அடிக்காட்டி என்ன, போட்டு இருந்தான போட்டு இல்லாத சூறாவளி காற்று அடிச்சான ஜென்டிலாக காற்று அடிச்சான. அப்போது நம்ம அதை பார்த்துட்டோம்னா இப்போ நமக்கு இன்னொரு ரியாலிட்டி கிடைக்குது, இன்னொரு நிஜம் கிடைக்குது நமக்கு. அது பார்க்காத வரைக்கும் இதுதான் நிஜம்.
நல்லா கவனிங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதை பார்க்காத வரைக்கும், ஒருத்தர் தண்ணி மேலே நடக்கிறாருன்றதை பார்க்காத வரைக்கும் எவனுமே தண்ணி மேலே நடக்கிறது இல்லை. எல்லாருமே மூழ்கிறாங்க, எல்லாருமே கேன்சரில் சாகிறாங்க, எல்லாருமே கவுறாங்க, எல்லாருமே கொரோனா வைரஸ், எல்லாருமே வந்துட்டு போட்டுன்னு போகிறாங்க. அப்போ நானும் கோவிந்தா தான் நானும் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தா ஒருத்தர் தண்ணி மேலே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நிஜத்தில் அவர் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. இதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய தியானத்தில் நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அப்போ இங்கே தண்ணி மேலே இருக்குது தண்ணீர், இங்கே பார்த்தா ஒருத்தர் தண்ணி மேலே ஜாலியாக வாக்கிங் பண்ணுகிறார், நல்லா ஸ்மைல் பண்ணுவார், நல்லா சந்தோஷமாக வாக்கிங் பண்ணுறாரு தண்ணி மேலே. இப்போது நான் உடனே பேதுரு சொல்கிறான் நானும் வராண்டுவரேன்னு சொல்லிட்டு இவன் எகிரி குதிச்சிட்றான். இவன் என்ன பண்ணுறான், இவன் எகிரி போட்டில் ஏறி இன்னும் குதிச்சிட்றான். அவனும் இப்போ தண்ணி மேலே நிற்கிறான், பேதுருவும் தண்ணி மேலே நிற்கிறான். அந்த ஸ்டோரி தெரியும்ல, மத்தேயு 14:14 இருக்குது. இப்போது நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம என்ன தெரியுமா யோசிக்கிறோம், நமக்கு யாருன்னு தெரியலங்க. அதாங்க நம்ம பிரச்சனை. நமக்கு we don't know who we are. அதுதான் இப்போ பிரச்சனை. அது நமக்கு யாருன்னு தெரியலனா நம்ம வாழ்க்கை நம்ம எங்கே போகிறோன்னே தெரியாது. நல்லா கவனிங்க. இஃப் யூ டோன்ட் நோ ஹூ யூ ஆர், you will not know where you are going, and you will not know how to get there, and definitely you will not know when you get there. Have I reached? No. அதான் எல்லாமே நம்ம அடையாளத்தை கொடுத்தாரு. அதை இருதயம்தான் அடையாளத்தின் இருக்கை, சீட் ஆஃப் அவர் ஐடென்டிட்டி. நம்ம இருதயம்னு பேசும்போது எதை பற்றி பேசுகிறோம், என்னுடைய அடையாளத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன், உங்களுடைய அடையாளத்தை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ நம்ம நல்லா கவனிங்க. இங்கே ரோமர் 6 வாங்களேன். அங்கே ரோமர் 6 என்ன போட்டிருக்கு, பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ரோமர் 6 அதிகாரம் 3வது வசனம். இந்த ரோமர் 6 3, 4, 5, 6, 7 இந்த வசனங்கள்லாம் அப்படியே திருப்பி உட்காருங்க, கண்ணை மூடுங்க, இந்த பிக்சரை பாருங்கள், தியானம் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். இப்போ நல்லா பாருங்கள், நம்ம எங்கே தெரியுமா ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். இப்போ பேதுரு வந்து என்ன பண்ணிடுறான், பேதுரு வந்து இந்த சூறாவளி காற்றை பார்க்குறான், காற்று அடிக்குது, அடிச்சிடும், ஐயோ கோவிந்தான்றான். பேதுரு என்ன சொல்கிறான், ஐயோ நான் போயிட்டேன்றான், தண்ணிக்குள்ளே போகிறான், புஷ்ஷுன்னு தண்ணிக்குள்ளே போகிறான், மூஞ்சி அங்கே முடியும், தண்ணிக்குள்ளே போகிறான். தண்ணிக்குள்ளே போகும்போது இவன் தண்ணியில் பாதி நிற்கிறான், வெளியே பாதி உள்ளகுது. ஐயோ நான் போகிறேனேன்றான். இப்போது நம்ம ஜெபம், நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம ஜெபத்தை எங்கே தெரியுமா ஆரம்பிப்போம். இங்கே என்ன படித்தோம் நல்லா கவனிங்க, என்ன படித்தோம் பாருங்கள். ரோமர் 6வது அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன படித்தோம், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நல்லா கவனிங்க. நம்ம எப்போவுமே ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம தியானம் எங்கே திரும்ப ஆரம்பிக்கிறோம், இங்கிருந்து ஆரம்பிப்போம் நம்ம தியானத்தை. ஐயோ நான் மூழ்கிறேன். ஆனால் நீங்கள் பேதுருக்குள்ளே ஞானஸ்நானம் பெறவில்லை, நீங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீங்க. அப்போ நம்ம ஜெபத்தை இங்கிருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரேயர். ஆனால் நம்ம இங்கே தான் ஆரம்பிப்போம். ஐயோ நான் மூழ்கிறேன், ஐயோ காப்பாற்றுங்கன்னு ஆரம்பிப்போம். ஆனால் நம்ம பேதுருக்குள்ளே நம்ம ஞானஸ்தானம் பெறலைங்க, நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம். புரியுதுங்களா நான் சொல்கிறேன், என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்குல்ல. நாம் பேதுருலேருந்து ஜெபத்தை ஆரம்பிக்கக்கூடாதுங்க, நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், அங்கிருந்து ஆரம்பிக்கணும் ஜெபத்தை. அப்போ கிறிஸ்துவை நீங்கள் எங்கே பார்க்கிறீர்கள், அதான் கொஸ்டின். இப்போ அவர் தனிமையாக நடக்கிறாரா, அவர் கேன்சரை தூக்கி சாப்பிட்டாரா, இல்லை கேன்சரில் போட்டுன்னு போயிட்டாரா, அவர் இல்லை ஹார்ட் டிசீஸில் தூக்கி சாப்பிட்டாரா, ஹார்ட் டிசீஸில் போயிட்டாரா அவர். நம்ம எங்கே பார்க்குறோம், ஐயோ 1 லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க டேக்ஸு, ஐயோ டேக்ஸ் வந்துச்சு, ஐயோ என் பிள்ளைங்களுக்கு படிப்பு வந்துச்சு, ஐயோ யாருமே எனக்கு உதவி செய்யலை. அங்கேருந்து ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லைனா கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து என்னை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களா? இங்கே தான் நம்ம விட்டுட்டோம் கோட்டையை. நம்ம எல்லாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இந்த கும்பலில் கோவிந்த அடிச்சுக்கின்னு இந்த போட்டில் உட்காந்துன்னு எல்லாரும் போல் இருக்கும். ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம். புரியுதுங்க நான் சொல்கிறது? அப்போ நான் என்ன சொல்ல வரேன்,
நான் அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், நான் அவரோடே கூட உயிரோடு எழுப்ப பண்ணப்பட்டேன், அவரோட கூட மரித்து. இதை தான் தியானம் பண்ண 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 என்ன ஆகிடும்னா, உங்களுக்குள்ளே நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றா மாறும்போது தான் உங்கள் ஜெபம் இங்கே ஆரம்பிக்கும். அதை நீங்கள் தியானம் பண்ணாமல், தியானம் பண்ணலன்னா இங்கே தான் ஆரம்பிப்பீங்க ஜெபத்தை. சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும் பிரதர்னா, இந்த 2 வசனத்தை எடுத்து தியானம் பண்ணுவேன். அவரோட கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், அவரோட கூட. அப்போது இன்றைக்கி இன்னொரு பாயிண்ட், அப்படியே போகலாம், தொடர்ந்து போகலாம். அங்கே அந்த 4வது வசனம் படித்தோம் இல்லைங்களா? நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. நாமும் புதிதான உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. அப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, நமக்கு நான் இந்த படம் நான் போட்டேன். இந்த படம் நான் ஏற்கனவே போன செஷனுக்கு முந்தின செஷன் ஒரு 3 செஷன் அந்த படம் போட்டேன். இங்கே என்ன போட்டேன், டெத், நம்மளுடைய பர்த், நம்ம இங்கே பிறந்தோம், அப்புறம் இங்கே ஒரு நாள் இங்கே நம்ம சாக போகிறோம், டெத்து. புரியுதுங்களா? இந்த படம் உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுன்னா 2-3 செஷனுக்கு முன்னாலேருந்து அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது 26வது செஷன் நினைக்கிறேன். ஆமாம், 25, 24, 23லேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். அப்போ இந்த உலகம் எங்கே, உலகத்துடைய அடையாளம் எங்கே ஆரம்பிக்குது? உலகத்தோட அடையாளம் அவங்க பிறப்பில் ஆரம்பிக்குது. அவங்களுடைய அடையாளம் எங்கே ஆரம்பிக்குது? அவங்க பிறப்பில் ஆரம்பிக்குது. அப்போ நீங்கள் பிறப்பில் ஆரம்பிக்கும் போது, நான் இந்த ஜாதி, இந்த இந்தியன், தெலுங்கு, தமிழ், இதெல்லாம் தான் உங்களுக்கு உங்கள் இருதயத்தில் நிஜமாக இருக்குது. நல்லா கவனிங்க. நான் எங்கே பிறந்தேன், இந்த ஊரில் பிறந்தேன் அப்படி போகுது. அப்படி ஆரம்பிக்கும்போது எல்லாரும் எதை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? மரணத்தை நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மரணத்தை முன்னோக்கி வாழும்போது, என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், செக்யூரிட்டி ட்ரை பண்ணுறோம். இந்த செக்யூரிட்டி என்ன கொடுக்குது? இன்சூரன்ஸ் பாலிசிஸ் கொடுக்குது. நல்லா கவனிங்க. வேலை வந்துச்சா, அதில் இன்கம் ப்ரொடெக்ஷன் இன்சூரன்ஸ் இருக்குது. சப்போஸ் வேலை போயிடுச்சுன்னா அதுக்கு அந்த வேலை சம்பளம் கொஞ்சம் கம்மியாகிடுமே, அந்த சம்பளத்தை இன்சூரன்ஸ் இருக்குது. அப்புறம் ஹெல்த் வந்துச்சுன்னா ஹெல்த்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது. அப்புறம் வீடுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இப்படி தான் நம்ம வாழ்கிறோம் இல்லைங்களா? அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி தான், இதுதான் உலகம் வாழுது. இது கண்ணில் பார்த்து வாழ்து. எல்லாம் சேஃப்ட்டுப்பா, எல்லாம் சேக்யூரிப்பா, அவனுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்டு போட்டேன், அவனுக்கு காலேஜ் ஃபண்டு போட்டேன், கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிட்டேன், இதுதான் இப்படி தான் உலகம் வாழ்து. அப்போது ஆனால் நம்ம சிலுவையை நம்ம ஆண்டரை பார்க்குறோம், என்கவுண்டர் ஆகுது நமக்கு. நாமும் அவரோட கூட மரித்தோம். அப்போ டெத்து நமக்கு என்ன ஆயிடுச்சு? இங்கே வந்துடுச்சு. டெத்து நமக்கு இங்கே வந்துடுச்சு. அப்போ நமக்கு டெத்து போயிடுச்சு இங்கேருந்து. புரியுதுங்களா? நம்ம லைஃப், நம்மளுடைய ஆரிஜின் இங்கே. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதான் இந்த யோவான் 1வது அதிகாரம் 11, 12, 13 சொன்னேன். அவரோ யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் இரத்தத்தினாலாவது அல்ல, புருஷரின் சித்தத்தினாலாவது அல்ல, மாம்சத்தினால் அல்ல, தேவனிடத்திலிருந்து பிறந்தார்கள் அப்படின்லாம் நான் சொல்லி படித்தோம். அப்போ அங்கேருந்து ஆரம்பிக்குது. அப்போது நம்மளுடைய அடையாளம் இங்கே ஆரம்பிக்குது. அதனால தான் பாருங்கள், என்கிட்ட இந்த பில்லி சூனியம், இந்த பல்லி சூனியம், இதெல்லாம் இந்த விச் கிராஃப்ட்டு இது பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லும்போது தான் நான் அப்படியே பார்ப்பேன். சரிங்க அப்படின்னு. நான் அதை பற்றியே பேச மாட்டேன், அதை பற்றி நான் ரொம்ப டச் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு இலூஷனுங்க. அது ஒரு என்ன சொல்கிறது, இலூஷனாக ஒரு மாயை மாதிரி. ஏன்னா அது ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் தோற்கடித்து உயிரோடு எழும்பிட்டார். இப்போ அதுதான் நிஜம். இயேசு உயிரோடு வந்துட்டாங்க. இயேசு இங்கே உயிரோட வந்துட்டார். இயேசு உயிரோட டனா நிற்கிறாரு. அதுதான் நிஜம். ஏன்னா பார்க்க முடியுதா? என்னால் பார்க்க முடியல. ஆனால் விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கும் போது அவருடைய கூட நீங்களும் உயிரோடு எழுப்பப்படுகிறீர்கள். ரோமர் 10வது அதிகாரம் 9, 10 அதெல்லாம் படித்தோம். இப்போ அதுதான் நிஜம், இதான் ரியாலிட்டி நமக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுமா? நம்ம இது ஆண்டவரோடு நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? நம்ம மதம் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, எல்லாரும் ஒரு மதத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்துஸ் ஒரு சில ஃபாலோ பண்ணுறாங்க, கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு. இவங்க எல்லாருமே என்ன காமன் பண்ணுறாங்க?
கடவுளை நம்பி வாழ்ந்துனே இரு. ஒரு நாள் நீ பரலோகத்துக்கு போயிடுவ, ஒரு நாள் மோட்சம் போயிடுவ, ஒரு நாள் நீ நிர்வாணம் அடைந்து விடுவாய், ஒரு நாள் நீ அப்படியே மோட்சத்தில் அப்படியே பறந்து நிற்ப, ஒரு நாள் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்டியன் மதம் கூட அதான் சொல்லுது. இயேசு ஏற்றுக்கொண்டு பாவ அறிக்கையெல்லாம் செய்து நீ அவருக்காக நல்லபடியாக வாழ்ந்தனா அவர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போயிடுவார். அப்போது எல்லாருமே இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் சாக போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு பரலோகம், ஹெவனு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ணி ஒரு நாள் செத்துட்டு ஹெவனுக்கு போயிடுறோம். அப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எங்கே சார் போகிறீங்க டெய்லி? வேர் ஆர் யூ கோயிங்? டெய்லி காலைல எழுந்திருக்கிறீங்களே, காலைல கண்ணை தூங்குதுல எழுந்திருக்கிறீங்க, எழுந்தோடனே வேர் ஆர் யூ கோயிங்? வேலை பண்ணுறேன், அதெல்லாம் டெம்ப்ரரி இல்லைங்களா? காலை 8லேருந்து 10 வரைக்கும் வேலை செய்கிறேன். பட் வேர் ஆர் யூ கோயிங் இன் லைஃப்? ஐ வில் டெல் யூ வேர் யூ ஆர் கோயிங். எங்கே சார் போகிறீங்க வாழ்க்கையில்? நான் சொல்கிறேன் எங்கே போகிறீங்கன்னு. மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீர்கள். ஹெவனுக்கு போகிறதுக்கு இயேசு ஏற்றுக்கொண்டா ஹேற்று எல்லாம் நீ மரணத்துக்கு அப்புறம் இங்கே ஹெல்லு போயிடும். இதுதான் மதம் சொல்லிக் கொடுக்குது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இயேசு என்ன சொன்னார்? அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள்? நல்லா படிங்களேன். இயேசுடைய முதல் பிரசங்கத்தில் அச்சாறு ஒரு அடி. கிறிஸ்தவர்கள் இன்னும் நம்ம அதை புரிஞ்சுக்கல. யூதர்கள் புரிஞ்சுடுவாங்க, யூதர்கள் ஈஸியாக புரிஞ்சுடுவாங்க அவர் சொன்ன பாயிண்ட்டை. கிறிஸ்தவர்களுக்கு இந்த மதவாதிகளுக்கு இது புரியாது. இந்த வசனம் சொல்கிறாரு, பிளஸ்டட் ஆர் த மீக் சொல்கிறாங்க பாருங்களேன். 5வது அதிகாரம் மலை பிரசங்கத்தில் 5:5 பாருங்கள். பிளஸ்டட் ஆர் த மீக் ஃபார் தே ஷல் இன்ஹெரிட் தி எர்த். தாழ்மை குணமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அப்போது இங்கே இருப்பாங்க. இன்றைக்கி நான் ஆக்சுவலாக எப்படி உங்களை இந்த புதிய லைஃப் ஹவு டு அந்த ரோமர் 6:5 அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஐம் ட்ரைங் டு நான் இவரோட கூட மரித்து விட்டேங்க. எனக்கு டெத்து போயிடுச்சுங்க. எனக்கு டெத்து போயிடுச்சு. டெத்து எனக்கு இங்கே ஆயிடுச்சு. டெத்து என்னுடைய கண் முன்னில் என் பின் பார்வையில் இருக்குது. சிலுவையிலே அவரோட அறையப்பட்டேன். இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், எங்கே சார் போகிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிறீங்க? டெய்லி எழுந்திருக்கிறீங்க. இப்போ நான் ஆண்டரை ஏற்றுக்கொண்டேங்க, அவருடைய கூட நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், மறுபடியும் பிறந்து விட்டேன், ஒண்டர்ஃபுல். டெய்லி எங்கே போகிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிறீங்க தெரியுமா? ஐ வில் டெல் யூ வேர் யூ ஆர் கோயிங். நான் சொல்கிறேன் எங்கே போகிறீங்க. டெத்துக்கு போகிறீங்க. டெத்துக்கு தான் போகிறீங்க. ஏன் போகிறீங்க டெத்துக்கு? ஏன்னா நான் உங்களுடைய மைண்டில் நான் இங்கே தானே இருக்கிறேன், நான் இங்கே தானே பிறந்தேன். உங்கள் மைண்டில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நான் இன்னும் அந்த பழைய ஆள் தானேங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ பழைய ஆள் மைண்டில் யோசிக்கும்போது அது டெத்துக்கு தான் கொண்டு போகும். நல்லா முக்கியமான பாயிண்ட். இப்போது பவுல் சொல்கிறது பாருங்கள், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் பெற்றுக்கொண்ட நாம் இப்போ எப்படி வாழ்க்கையை வாழ்வது, எப்படி பிரச்சனைகளை சந்திப்பது, எப்படி பிரச்சனைகளை மேற்கொள்வது, அது தெரியலனா நம்ம திருப்பி இங்கே போய்டுவோம். பிரச்சனை வரும்போது ஐயோ ஆண்டவரே எங்கே போயிட்டீங்க, பேதுருவோட ஆரம்பிப்போம் ஜெபத்தை. ஐயோ நான் மூழ்கிறேன்னு ஆரம்பிப்பீங்க. அவரோட கூட உயிரோடு எழுந்துட்டிங்கன்னா அவர் தண்ணி மேலே நிற்கிறார், நானும் தண்ணி மேலே நிற்கிறேன். இப்போ அதே பிரச்சனையை தண்ணி மேலேருந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதான் கற்றுக்கணும். புரியுதுங்களா? கேன்சர் வந்துச்சுங்க, தண்ணியில் உங்களை மூழ்குது, தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு ஐயோ அந்த கேன்சர் எப்படின்னு அப்படி தான் கேன்சர் அமுக்கிடும். கேன்சர் வந்துச்சா தண்ணி மேலே நின்றுட்டு கேன்சரை எப்படி சமாளிக்கிறது? இயேசு தண்ணி மேலே தான் நிற்கிறேன், அவருக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். ஹவு டு லிவ் லைஃப் ஃப்ரம் அ நியூ வேண்டேஜ் பாயிண்ட். எப்படி என் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்திலே வாழ்வது, புதிய பார்வையில் வாழ்வது, இதுதான் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. இதுதான் நான் தேடி கண்டுபிடிச்சி இதை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறேன். கண்டுபிடிக்க புதையல் மாதிரி உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, சந்தோஷமும் சமாதானமும். அப்போது என்னுடைய லைஃபோடைய பிகினிங் எப்போ இங்கே ஆரம்பிக்குது?
அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த பாயிண்டில் ஆரம்பிக்குது. அப்படின்னா எவ்ரி சேலஞ்ச், எனக்கு வருகிற எல்லா சோதனையையும் நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும், இங்கே போக தேவையில்லை. புரியுதுங்களா? அதான் ஹவ். எப்படி ஷேர் பண்ணுறது, எப்படி பண்ணுறது பிரதர் அப்படின்னும்போது பார்ப்போம். டைம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பார்ப்போம். அப்போ தான் நியூ வேண்டேஜ் பாயிண்ட்லேருந்து நான் லைஃப்பை ஹேண்டில் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு லேர்ன் டு லிவ் அ நியூ வே. ஐ எம் கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் இன் அ நியூ வே. என்னுடைய பிரச்சனைகளை ஒரு புதிய பார்வையிலே நான் சமாளிக்க போகிறேன், புதிய பார்வையில் சால்வ் பண்ண போகிறேன். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்லா கவனிங்க. ஏன்னா அப்போ டெய்லி இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க இந்த பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க தெரியுமா? நீங்கள் எவ்ரிடே யூ வேக் அப், தினந்தோறும் நீங்கள் முழித்து பிதாவின் உறவுக்குள் போகிறீர்கள். நல்லா கவனிங்க. தட் இஸ் த டெஸ்டினி ஆஃப் யுவர் லைஃப். அதுதான் நித்திய ஜீவன். யோவான் 17:3 படித்து பாருங்க. இது இயேசு சொல்கிறாரு, திஸ் இஸ் இட்டர்னல் லைஃப். இதுதான் நித்திய ஜீவன். பிதாவை அறியும்படிக்கு, குமாரன் மூலமாய் பிதாவை அறியும்படிக்கு, அதான் நித்திய ஜீவன். உறவு, ரிலேஷன்ஷிப், அறியப்படுவது. அப்போ நான் தினந்தோறும் ஏஞ்சி பிதாவை நான் இன்னைக்கு உம்மை அறிய வேண்டும். அதுதான் என்னுடைய ஃபோக்கஸ் ஆஃப் மை லைஃப். நல்லா கவனிங்க. இந்த பாயிண்ட் நீங்கள் கற்றுக்கிட்டு இன்றைக்கி அந்த ஃபோக்கஸை செட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபுடைய டைனமிக்ஸ் பாருங்களேன் இப்போ சேஞ்ச் ஆகும். உங்கள் ப்ரையாரிட்டிஸ் ஆஃப் லைஃப் எல்லாம் சேஞ்ச் ஆகும். இவ்வளோ நாளாக நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? இந்த ஹீலியம் பலூன் பார்த்துக்கிறீங்களா? இந்த பலூனில் காற்றடிப்பாங்க. ஹீலியம் அடிச்சுட்டு அப்படி விட்டா அப்படியே பறக்கும், புஷ்ஷுன்னு மேலே போவோம். இப்படி காற்றடிச்சா அப்படி போவோம், அப்படி காற்றடிச்சா அப்படி போவோம், அப்படியே போயின்னு இருக்குது. ஹீலியம் பலூன் எங்கே போகுதுன்னே தெரியாது, அதுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. எங்கே விட்டோம் அது போயினே இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு காற்றடிச்சா இப்படி போவோம், இங்கேருந்து காற்றடிச்சா அங்கே போவோம், அப்படி மேலே போவோம். அப்புறம் கொஞ்சம் புஷ்ஷுன்னு காற்றடிங்க கொஞ்சம் கீழே வரும். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போய்ட்டுருக்கு. எங்கே சார் நம்ம எங்கே போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. காலைல எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், காலைல எந்திரிக்கிறோம், பைபிளை படிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம். எங்கே சார் போகிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? ஹெவனுக்கு போகிறேன். அப்படின்னா ஹெவனுக்கு போகிறேன் என்ன தெரியுமா அர்த்தம்? நான் சாக போகிறேன். இப்போ நான் என் வாழ்க்கையை ஜீவனை முன்னோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட் இஸ் த ப்ராக்டிக்கல் மீனிங் ஆஃப் இட்? நான் காலைல ஏஞ்சிங்க ஜீவனை லாஸ்ட் செஷன் அப்படி சொல்லி முடித்தேன். நான் போன செஷன் நான் இப்போ மரணத்தை முன்னோக்கி வாழாமல் ஜீவனை முன்னோக்கி வாழ்கிறேன்னா உடனே இந்த ரிலிஜியன் மைண்டுன்னு சொல்லுவோம், ஹெவனுக்கு போய் வாழ போகிறோம். அங்கே ஸ்ட்ரீட்டில் கோல்டு இருக்குது, தெருவில் கோல்டு இருக்குது, ஏஞ்சல்ஸ் எனக்கு கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, பூக்கள்லாம் பாட்டு பாடும். சார் எவன் சார் பூக்கள் பாட்டு பாடினான்னு, பூக்கள் கவிதை எழுதுனா எவனுக்குன்னு, அது டான்ஸ் ஆடினான்னு? என் வாழ்க்கையில் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியலையே. என் வாழ்க்கையில் இன்னும் கோபம் இருக்குது, என் வாழ்க்கையில் இன்னும் அடிமைத்தனம் இருக்குது, பல கெட்ட காரியங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன். இதுக்கு என்ன சார் சொல்யூஷனு? அதெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்டுனாரு, எவனுக்கு போயிட போகிறேன். த லைஃப் தட் கிரைஸ்ட் பிரிங், கர்த்தரா இயேசு நம்மளுடைய நித்திய ஜீவன், அந்த அபண்டன்ட் லைஃப், அது இந்த வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய லைஃப். ஃப்யூச்சரில் இல்லை, ஃப்யூச்சரில் அதுவும் இருக்குது, ஃப்யூச்சருக்கு வரப்போகுது. இதோட கண்டினியூஷன் தான் அது. இங்கே இல்லாமல் நம்ம மிஸ் பண்ணிட்டு அங்கே தான் போனோன்னா நம்ம அப்போ நான் எங்கே போகிறேன்? டெய்லி ஏஞ்சிட்டோன்னே கோல் செட் பண்ணணும். என் வாழ்க்கையின் கோல் என்னென்னா பிதாவை அறிவது. அதான் என்னுடைய வாழ்க்கையின் கோல். அந்த கோலில் எவ்ரிடே டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். தினந்தோறும் நான் வாழ்க்கை எப்படி வாழ போகிறேன்றோடைய இன்றைக்கி நான் என்ன பண்ணணும்? இன்றைக்கி வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அசைன்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ரெசன்டேஷன் பண்ணணும், ஸ்கூல் ஹோம்ஒர்க் பண்ணணும், காலேஜ் படிக்கணும். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம கோல் கிடையாது. இதெல்லாம் ஆஃப் ஷூட்ஸ். இதெல்லாம் பண்ண போகிறோம். ஆனால் நான் இன்றைக்கி பிதாவை அறிய வேண்டும், அவரோட கூட உறவிலே நடக்க வேண்டும் என்பதை என்னுடைய ஆணித்தரமான என்னோடய இருதயத்தில் நான் அதை கோலாக செட் பண்ணிட்டேன்னா இதெல்லாம் இருக்குல்ல பாருங்கள், இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் வராது. இதெல்லாம் நம்மளை மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போகாது. ஏன்னா நம்ம கிளியராக இருக்கிறோம் எங்கே போகிறோம். ஹெவனுக்கு போகிறது கோல் இல்லை, பிதாவோடு உறவிலே நடப்புது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுதான் ஆதாம் இழந்து போனான். ஆதாமின் பாவம் என்ன? உறவை இழந்து போனான்.
ஆதாமுடைய பாவத்தினால் பிதாவினிடத்தை புறக்கணித்து தள்ளவிடவில்லை. ஆனால் ஆதாமினாலே பிதாவின் அன்பை ருசி பார்க்க முடியவில்லை. அவன் போய் ஒழிஞ்சிக்கணும், ஐயோ ஏன் என்னை அடிக்க வரீங்க, பயத்தில் இருக்கிறேன்றான். ஆனால் ஆண்டவர் பயத்துக்கு வரல, கத்தி எடுத்துன்னு குத்த வரல, ஏய் எங்கடா உன்னை வெட்டுறான்னு வரல. அவர் வராரு, இவனால் கனெக்ட் பண்ண முடியல. இந்த கனெக்ஷனை கொண்டு வரதுக்கு தான் இயேசு வந்தார். பிதாவை ஒருவனும் பிதாவை அறியான், குமாரனை அன்றி ஒருவனும் பிரியா. யாருக்கு அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார் அவன் மட்டும்தான் அறிய முடியும் சொல்கிறார் இயேசு மத்தேயு 11வது அதிகாரத்தில். அப்போ பிதாவை அறியும்படிக்கு தான் இயேசு வந்தார். நம்ம என்ன பண்ணிட்டோம், அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு எவனுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஆரம்பித்து இங்கே டெத்தில் போய் முடிச்சுனுக்கோம். அப்புறம் யோசிக்கிறேன், ஏன் எனக்கு மன அழுத்தம் இருக்குது, ஏன் எனக்கு டிசீஸ் வருது, ஏன் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னா, ஆவியானவர் நம்ம இருதயத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார். என்னதுக்காக வேலை செய்கிறாரு? உங்களை ஹெவனை கூட்டு போகிறதுக்காக வேலை செய்யலை, பிதாவை அறியும்படிக்கு. அந்த அறியும்படிக்கு நீங்கள் கோல் செட் பண்ணிங்கன்னா, இப்போது வேத வசனங்கள் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு வேலை செய்கின்ற ஞானம் உள்ளந்து வரும். நல்லா கவனிங்க, அதான் மெயின் கோல், ரிலேஷன்ஷிப் வித் த ஃபாதர். அப்போ தினந்தோறும் அவரோடு நான் உறவாடுவது, அவரோடு பேசுவது, உட்கார்ந்து அமைதியாக அவர் சத்தத்தை கேட்பது, இது என் கோலாக இருக்கும்போது என்னுடைய பிரச்சனை இருக்குல்ல, சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனை வர்றதுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண வேண்டிய ஞானம் அவரிடத்துலேருந்து எனக்கு உள்ள உதிக்கும். அதன்படி நான் வாழ கற்றுக்கிறேன். அதான் இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம். வி ஷுட் வாக் இன் த நியூனஸ் ஆஃப் லைஃப். அதான் பேர் சொல்கிறது, நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்கும்படிக்கு. புதிதான அப்போ இதுதான் நியூ லைஃப்பில் வாழ கற்றுக்கிறது. நியூ லைஃப்லாம் வந்துட்டுனா அந்நிய பாஷை பேசிட்டு இப்போ 2 வசனத்தை கோட் பண்ணிவிட்டு நான் ஹெவனுக்கு போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். ஊழியங்களும் எல்லாமே செகண்டரிங்க. அவரை அறிவது, நான் எனக்கு பிதா, அதுக்கு தான் இயேசு வந்தார். அவருடைய கோல் பாருங்கள், ஒருத்தர் வராருங்க, உயிரை கொடுக்குறாரு. எதுக்காக சார் உயிரை கொடுத்தீங்கன்னா, உங்களை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக அவர் உயிரை கொடுக்கல. நல்லா கவனிங்க, அவர் உங்களை பிதாவிடத்திலே உறவிலே திருப்பி கொண்டு வருவதற்காக உயிரை கொடுக்குறார். ஆனால் நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு ஃபோக்கஸ் பண்ணால், அப்போ இயேசு செத்து மரித்ததுடைய நோக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம், புறக்கணிக்கிறோம், தள்ளி விடுறோம். ஓ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் சொல்கிற பாயிண்ட்டை லைட்டாக எடுத்துக்காதீங்க தயவுசெய்து. ஆவியானவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரே என்ன பிரதர் இப்படிலாம் சொல்கிறார், இதெல்லாம் உண்மையானு அவர்கிட்ட கேளுங்க. அவர்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நமக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னிலிருந்து உங்கள் நோட் புக்கை எடுத்து, ஐ வாண்ட் டு நோ யூ ஃபாதர், ஐ வாண்ட் டு நோ யூ, நான் உம்மை அறிய வேண்டும், அதான் என் கோல் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்ணுங்கள். கிளியராக எழுதிடுங்க, இதுதான் என் லைஃப் கோல், இதுதான் என் லைஃப் கோல். அப்போ தினந்தோறும் இதான் என் கோல். தினந்தோறும் இன்றைக்கி நான் பிதாவை அறியணும், இன்றைக்கி நான் ஏன்னா அவர் சும்மா ஒரு புக்கை படித்து அறிய முடியாது, பிதாவை கதைகள் மூலமாக அறிய முடியாது. கற்றுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம், இயேசுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கலாம். ஆனால் அவர் உள்ளே வெளிப்படுவார். நமக்குள்ளே நானும் என் பிதாவும் உங்களுக்குள்ளே வாசம் செய்வேன், அப்புறம் என் பிதாவே உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு இயேசு சொன்னார். அப்போ தான் அந்த வசனம் பாருங்கள், யோவான் பாருங்களேன், யோவானில் 17வது அதிகாரம் போங்க, இந்த வசனத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் லைஃப் ஃபர்ஸ்ட். இது இயேசு ஜெபிக்கிறார் நமக்காக. ஜெபிக்கும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள், ஹalleluya 17th 26th verse நினைக்கிறேன். நீங்கள் இங்கிலீஷ் படிக்க முடியும் தெரிஞ்சவங்க ஆங்கிலத்தில் நீங்கள் படிச்சுங்க பாருங்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களிடத்தில் இருக்கும்படியாக உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். என்ன சொல்ல வரேன்னா, நான் தமிழில் சரியாக படிக்கலை, மன்னிச்சிடுங்க. அவர் சொல்கிறாரு, நான் உமது அன்பு ருசிக்கிறேன் இல்லைங்க என் ஹார்ட்டில். இயேசு சொல்கிறாரு, ஃபாதர் ஐ ஆம் எக்ஸ்பீரியன்சிங் யுவர் லவ் இன்சைட் மை ஹார்ட், தட் கிவ்ஸ் த ஸ்டெபிலிட்டி இன் மை லைஃப். அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்கு ஸ்டெபிலிட்டி. அதே அன்பை அவர்களும்
ருசிக்கும்படிக்கு உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன், இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்துவேன் அப்படின்றார். புரியுதுங்களா? அப்போ இயேசுடைய நோக்கம் என்ன? பிதாவை என் இருதயத்திலே வெளிப்படுத்துவது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இப்போ அடிக்ஷனில் பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் நான் கட்டுகளுக்கு அடிமையாக இருக்கேன், பேய்களுக்கு பயந்து இருக்கிறேன், நோய்களுக்கு பயந்து இருக்கேன். இந்த எல்லா பயத்துக்கும் சொல்யூஷன் என்னது? நோயிங் த ஃபாதர். அவரை நான் அறியும் போது தான் என் இருதயமும் அவர் இருதயமும் சிங்க் ஆகுது, ஹார்மனைஸ் ஆகுது, ஒன்றாகுது. அந்த உறவு தாங்க, அந்த உறவு தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொண்டு வரும், சால்வ் பண்ணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ இப்போது நான் ஓகே ப்ராக்டிக்கலாக நான் 2-3 பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு 2-3 ஒரு ஃபைனான்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு ஆண்டவர். இதெல்லாம் யாருமே எனக்கு நிறைய மெசேஜஸ் கேட்டேன். இதை ரொம்ப கிளியராக நமக்கு சொல்லிக் கொடுக்கல, யாருமே சொல்லிக் கொடுக்குறதுக்கு இல்லை ஆளுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சொல்லித்தராங்க. அப்போ நான் கண்டுபிடிச்சேன், ஆண்டவர்கிட்ட பிதா என்னை அதிகமாக நேசிக்கிறார். கரெக்டாக? அவர் காசு கொடுத்தா என்ன நேசிப்பாரா? இந்த ஆண்டவர் 100 ரூபா கொடுக்குறேன் கொஞ்சம் நேசிங்க அப்படின்னு சொல்லுவாரா? அப்படி இல்லை. நானே என் பிள்ளைங்களுக்கு காசு கொடுத்தா தான் நான் அவனுக்கு சாப்பாடு போடுவேன்னு சொல்ல. அவர் என் பிள்ளைங்க நான் நேசிக்கிறேன், அன்பாக நேசிக்கிறேன். அவங்களுக்கு எனக்கு இல்லைனா கூட அவங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன். அப்படி தான் எல்லோரும், நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க. எல்லோரும், எல்லா பிள்ளைகளும், எல்லா தகப்பனும் தாய்மார்களும் தங்கள் பிள்ளைகளுக்கு நான் எதாவது செய்யணும், நான் பட்டினி அந்த விட அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவான். நாமளே அப்படி யோசிக்கும்போது நம்ம பிதா அப்படி யோசிப்பார், நீ காசு கொடுத்தா தான் அவனுக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படிலாம் சில பேர் தவறாக பிதாவை அறியாதவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிதாவை அறியாதவர்கள் ஃபார்முலாஸ் பண்ணுவாங்க. ஹேய் பாரு, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பலி செலுத்தினாங்க, நீ என்ன பலி செலுத்தின? நீ டைத்து கொடுத்தியா? நீ அதை கொடுத்தியா? இது கொடுத்தியா? அந்த காசை வச்சு எல்லாரையும் உருவி விட்டுறாங்க, ஒரு பாண்டேஜுக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க அறியாதவர்களை. ஏன் அவங்க பேசுகிறாங்க இப்படி? அவங்களாம் கெட்டவர்களா அப்படி பேசுகிறவங்க? இல்லை, பிதாவை அறியலை. பிதாவை அறிந்தவர்கள் எப்படி பேசுவாங்கன்னா, அவரோட உறவில் நடக்கிறவர்கள் அந்த பிதாவை வெளிப்படுத்துவார்கள். உங்களுக்கு இயேசு நமக்கு பிதாவை வெளிப்படுத்தினார், பவுல் நமக்கு பிதாவை வெளிப்படுத்தினார். பவுல் சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ காசு போட்டால் உனக்கு அவ்வளோ இது கிடைக்கும், அவ்வளோ கிடைக்கும். அப்படி சொல்லியே, அப்படி சொல்ல. நீங்கள் படித்து பாருங்கள் பவுலுடைய ரைட்டிங்ஸு, பேதுருடைய ரைட்டிங்ஸ், யாருமே அப்படி சொல்ல. நம்ம ஆளுங்க தான் அப்படி சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மாம்சத்தில் பேசி கொண்டிருக்கார்கள், பிதாவை அறியாமல். அப்போது இப்போ ஒரு பிரச்சனை வருது. இப்போ எனக்கு 5 வருஷத்தில் பல பிரச்சனைகள் வந்துச்சு. எனக்கு இந்த பாதையில் இப்போ நான் தேவராஜ்யத்தில் இருக்கிறேன், எனக்கு இன்கம் கிடையாது, எப்படி பிரச்சனை வருது? பில்ஸ் வருது. அப்போது நான் பில்ஸ் வரும்போது எனக்கு உடனே என் கார்னல் மைண்ட், என்னுடைய மாம்ச சிந்தை பேனிக் ஆகுது. ஐயோ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு பேனிக் ஆகுது. அப்போ தான் நான் என்ன பண்ணேன், சரி இப்போது இந்த ஸ்டோரிக்கு வந்துடுவேன். எப்போவுமே இந்த ஸ்டோரியை மைண்டில் வச்சுருப்பேன். சரி இப்போ இயேசு எங்கே நிற்கிறாரு? இந்த பிரச்சனை, இந்த ஒரு புயல் அடிக்குது, லைட்டாக ஒரு புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. இந்த பிரச்சனையில் புயல் இயேசு எங்கே நிற்கிறாருன்னு நான் கண்ணை மூடி பார்ப்பேன். தண்ணி மேலே நிற்கிறாரு. நான் எங்கே இருக்கேன்? நான் அவருக்குள்ளே இருக்கேன். அப்போ நானும் இந்த பிரச்சனைக்கு மேலே இருக்கிறேன். கரெக்டாக? அதை நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்றேன். பார்த்த உடனே எனக்குள்ளே அந்த தியானம் பண்ணினே இருக்கிறேன், தியானம் பண்ணி உட்காந்து பார்த்துனே இருக்கிறேன். சமாதானம் வருகிறது. புரியுதுங்களா? இயேசு தண்ணி மேலே நிற்கிறத நான் பார்க்கலன்னா, இதை மட்டும் நான் பார்த்தேன்னா தண்ணி கட்டிட்டு போயிடுவேன். அதான் பேதுரு சொன்னான். பேதுரு என்ன பண்ணான்? இயேசுவை பார்க்குற வரைக்கும் தனி மேலே நடந்துருந்தான். சூறாவளிய காற்றை பார்த்த உடனே ஐயோ நான் போகிறேன்றா. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? அவர் என்ன கேட்குறாரு? என்ன சொல்லுது? ஓ யூ ஆஃப் லிட்டில் ஃபெய்த், சிறு விசுவாசி விஷயே, ஏன் நீ டவுட் பண்ணன்னு தான் கேட்குற, ஏன் உன் விசுவாசத்தை இழந்தேன்னு கேட்கல. அவர் என்ன சொன்னார்? இன்னொரு இடத்துல கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை தூக்கிடலான்னாரு. அவர் கடுகளவு விசுவாசத்தை வச்சே நீ உலகத்தை அடிச்சு நொறுக்கலான்னு சொன்னவர் இங்கே என்ன சொன்னார்? ஏன் விசுவாசத்தை இழந்தான்னு சொல்லலை, ஏன் நீ டவுட் பண்ண, சந்தேகப்பட்டேன்னு கேட்குற. அப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க, அதுதான் பாயிண்ட்டு. நீங்கள் உங்கள் கண்ணை ஏசுக்குள்ளே நான் ஏசுக்குள்ளே இருக்கிறேன் நீங்கள் கண்ணை வச்சிங்கன்னா, இப்போது தண்ணி மேலே நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ என்ன வரும்? உங்கள் இருதயத்தில் ஸ்டெபிலிட்டி வரும், ஃபெய்த் வரும். ஃபெய்த்தில் இருக்கீங்க. இப்போ ஃபெய்த் இருக்குது. ஆனால் அதே கண்ணை சூறாவளி மேலே காற்ற வச்சுட்டிங்கன்னா, ஐயோ இந்த காற்று வந்துச்சுன்னா இந்த பில்லை நான் பே பண்ண முடியலாம், ஐயோ நான் ரோட்டுக்கு போயிடுவேனே, என் பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து தோற்றிடுவாங்களே, என் பையனுக்கு கல்யாணம் நடக்காதே, இது அப்படியே கற்பனை போது பாருங்கள். ஐயோ எல்லோரும் என்ன தூக்கி காரி துப்புவாங்களே, ஐயோ போச்சே, ஐயோ 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 பார்த்துனே இருக்கிறீங்க, ஐயோ 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 தண்ணி உள்ள போயினே இருக்கிறீங்க. அப்போ டக்குன்னு இது மூடி வச்சுருந்தேன். மூடி வச்சு கண்ணை மூடினோம். கண்ணை மூட்டு இயேசுவை பார்க்கணும்.
எங்கே பார்க்குறீங்க? ஏதோ வானத்தில் தூங்கி நிற்கிற இயேசுவை பார்க்கல, உங்களுக்குள்ளே தண்ணி மேலே நின்றுக்கிறாரு நல்லா ஸ்டேபிளாக. அவர் தியானம் பண்ணும்போது பீஸ்குள்ளே வந்துடுறீங்க. இதுதான் நியூ வே ஆஃப் லிவிங் லைஃபுங்க. இப்படி தான் இயேசு வாழ்ந்தார். நான் அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி தான் இயேசு வாழ்ந்தார். இதுதான் நியூ வே ஆஃப் லிவிங் லைஃப். எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? அவருக்கு ஃபோன் பண்ணு, இவருக்கு ஃபோன் பண்ணு, அதெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சமாதானத்துக்குள்ளே வந்துடணும். மை ப்ரையாரிட்டி இஸ் வாட்? நோயிங் த ஃபாதர். அவர் சமாதானத்தில் இருக்கிறார். ஐ எம் இன் த பீஸ். அவருக்குள்ளே நான் வந்துடணும் சமாதானத்தை. அதான் ஐசாயா 26வது அதிகாரம் 3வது இடம் சொல்லுது, ஐ வில் கீப் ஹிம் இன் பர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் இமேஜினேஷன் ஸ்டேஸ் ஆன் மீன்றாரு. அவனுடைய மைண்டுன்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. ஆக்சுவலாக க்ரீக்கில் வந்து எட்ஸர் இஸ் இமேஜினேஷன். அவனுடைய கற்பனை, அவனுடைய தியானம் என் மேலே இருக்கிறவனுக்கு சமாதானத்தில் இருக்கிறான். முதலாவது நம்ம சமாதானத்துக்குள்ளே வந்துடணும். இப்போ பிரச்சனை இருக்குது, இன்னும் பில்ஸ் யாராவது பே பண்ணி தான் ஆகணும் பில்ஸை. சரிப்பா நீ சமாதானத்துக்குள்ள, யாருப்பா பில்லை பே பண்ணுவா? அதுக்கு அடுத்தது வருவோம். சமாதானத்துக்குள்ளே வந்துட்டாதான் தேவனுடைய ஞானம் சத்தத்தை உங்கள் இருதயத்தில் கேட்க முடியும். அவர் இருதயத்தில் தான் பேசுகிறார். இந்த பில்லை பே பண்ணுறதோடைய சொல்யூஷனை உங்கள் இருதயத்தில் கொடுக்குறாரு. ஆனால் நீங்களோ சூறாவளியை காற்றை பார்த்து ஓடி நிற்கிறோம். ஐயோ 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 ஓடி உங்கள் மைண்டில் வர்றத சொல்யூஷனை பண்ணி, அவன்கிட்ட கடனை வாங்கி இவன்கிட்ட கடனை வாங்கி அதை விற்று இதை விற்று எதையாவது பண்ணி கடனை அதுக்கு முடிகிற வரைக்கும் ஐயோ தூக்கம் வராது, அதுக்குள்ளே டென்ஷனு ஸ்ட்ரெஸ்ஸு என்னென்னோ ஆகி ஹெல்த்தெல்லாம் டேமேஜ் ஆகி என்னென்னோ வந்து குழப்பமாடுது. இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் அக்யூமுலேட் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் ஹார்ட் டிசீஸாக வருது, கேன்சராக வரும்போது ஐயோ ஏன் என்னை கடவுள் சோதித்தாருன்றோம். கடைசியில் அவருக்கே ஒரு தேங்காய் உடச்சிடும். அவர் தலையிலே ஒரு பானையை கவுத்திட்டு அவருக்கு ஒரு நாமத்தை போட்டுருவோம். அப்படி இல்லைங்க. எவ்ரிடே நியூனஸ் ஆஃப் லைஃப். எவ்ரிடே ஐம் வாக்கிங் இன் வித் அ ப்ரையாரிட்டி. என்னோட ஐ வாண்ட் டு நோ த ஃபாதர். காற்றடிக்கலையோ அது வேறு விஷயம். மை ப்ரையாரிட்டி இஸ் நோயிங் த ஃபாதர். இப்படியே நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. அப்போ வேலைக்கு போகிறீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி. இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி. அப்புறம் அந்த தியானத்தில் அவரோடு நான் பண்ண பிரச்சனை வரும்போது அந்த டக்குன்னு ஓடிடுவீங்க. அந்த ரூம்குள்ளே போயிடுவீங்க, அந்த கிளாசெட்டுக்குள்ளே போய் சீக்ரெட்டில் என்னோட இருக்கிற பிதாவோட கம்யூன் பண்ணுவீங்க. அப்போது உங்களுக்கு இருதயத்தில் அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ண வேண்டிய சொல்யூஷன் உங்களுக்கு அங்கே வெளிப்படும். புரியுதுங்களா? அவருடைய வாயிலிருந்து ஞானம் வருதுன்னு போட்டிருக்கு. The wisdom comes from the mouth of Godன்னு போட்டிருக்கு. அது எங்கே இருக்குது? உங்கள் இருதயத்தில் இருக்குது, உங்களுடைய ஆவியில் இருக்குது. அங்கேருந்து விஸ்டம் வரும். ஆனால் அந்த சத்தத்தை கேட்கணுன்னா நானே என்ன பண்ணணும்? பீஸில் இருக்கணும், சமாதானத்தில் இருக்கணும். அதான் இயேசு அந்த 17வது அதிகாரத்திலே சொல்கிறாரு, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாரு. எப்போங்க சொன்னார் அதை? அடுத்த நாள் கிராஸுக்கு போகிறார். அன்றைக்கி ராத்திரி கிராஸுக்கு போகிறாரு. அன்றைக்கி சாயங்காலம் பேசிகிட்டு இருக்காரு. நடுராத்திரியில் சிறுவையில் தர்மடி அடிக்க போகிறாங்க. அடிச்சு அவர் நார கிளிக்க போகிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நான் சமாதானத்தில் இருக்கிறேங்கன்றாரு. என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. ஜாலியாக ஹாலிடேஸ் போயிட்டு என் சமாதானம் கொடுக்குறேன்னு சொல்ல அவர் கிராஸுக்கு போகிறதுக்கு முன்னால் அப்போ அவர் ஹார்ட்டில் சமாதானம் இருக்குது. எப்படி அந்த சமாதானம் இருந்துச்சு? பிதாவை அறிந்தவர். நீங்கள் எல்லாம் என்னை விட்டு ஓடுவீங்க ராத்திரி, என் பிதா என்னை கைவிட மாட்டார், அவர் என்னோடு இருக்கிறார். அப்போ பிதாவை அறிகிற, அதான் நித்திய ஜீவன். அந்த ரிலேஷன் உறவு, அதான் நித்திய ஜீவன். அதில் நம்ம ஃபோக்கஸ் ஆகிடலனா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்ம வாழ்க்கையில் வெற்றியான வாழ்க்கையை வாழ முடியாது. ஸ்ட்ரெஸ்ஸாக வாழ்ந்து ஹெல்த்தை டேமேஜ் பண்ணி எல்லா நோய் பேயெல்லாம் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் கடைசியில் பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு போகிறீங்க, அதில் ஒரு டவுட்டும் இல்லை. செத்தா எங்கே தான் போகிறது? அங்கே தானே போய் ஆகணும். போங்க பரலோகத்துக்கு. ஏன் அவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க? ஏன் அவசரப்படுறீங்க? இங்கே நித்திய ஜீவனில் வாழ்ந்து, இங்கே அவருடைய ராஜ்யத்தை கட்டி, இங்கே அத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்து, இங்கே எத்தனையோ பேரை நம்ம பில்ட் பண்ணலாமே, இல்லைங்களா? ஏன் உங்களுக்காக மட்டும் நான் பரலோகத்துக்கு போய் உங்களுக்காக அல்பமாக வாழ்கிறீங்க? இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் புரோக்கன் லைஃப்பில் இருக்கிறாங்க. கொதி எத்தனையோ பேர் புரோக்கன் உடைந்து போன குடும்பங்கள். எங்கே அப்போ சர்ச்சில் போனால் எல்லாம் டேமேஜ், உடஞ்சி போனவங்க. மேரேஜ் டான்ஸ் ஆடி நிற்குது, மேரேஜ் தொங்கி நிற்குது, சின்ன நூலில் டைவர்ஸில் தொங்கி நிற்குது. அவர் போனோகிராஃபியில் அடிக்ட் இருக்கிறாரு. இந்த மாதிரி சண்டை சச்சரவு, குழந்தைங்களுக்கு சமாதானம் இல்லை. சர்ச்சுக்குள்ள நான் சொல்கிறேன், இது நான் உலகத்துக்கு கூட போல, இன்னும் சர்ச்சுக்குள்ள சொல்கிறேன். அடிக்ஷன்ஸு, பிட்டர்னஸ்ஸு, கசப்பு, சண்டை. பாஸ்டருங்களை பேச மாட்டுறாங்க, 2 பேரும் பாஸ்டர்ஸ், 2 பேரும் பேச மாட்டுறாங்க. பிட்டர்னஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணாமல் அப்படியே நம்ம பரலோகத்துக்கு போய்ட்டோம். அதையும் நம்ம நரகமாக மாற்றி விட்ருவோம். அது வேறு இருக்குது நமக்கு.
அதனால தான் ஆண்டவர் அங்கே கூட்டு போலங்க, நம்மளை இங்கே அந்த தேவராஜ்யத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. எப்படி இந்த நியூனஸ் ஆஃப் லைஃப்பில் வாழ்வுது. அதில் மேஜிக் ஃபார்முலா இல்லை, மாயம் இல்லை, மந்திரம் இல்லை. இதில் ஒன்றும் இல்லை. இந்த வசனத்தை எடுத்து, இந்த திருவசனத்தை எடுத்து உட்கார்ந்து அதை நீங்கள் செல்ஃப் டாக்காக மாற்றணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் உடனே அதை இமேஜினேஷன் பண்ணணும். ஆமேன். பாருங்கள், நான் ஒரு சின்ன என் லைஃப் நான் என் லைஃப் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேங்க, அவ்வளோதாங்க. நான் எப்படி வாழ்கிறேன்றது சொல்லிகிட்ருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதுக்காக சொல்ல, வேணா ஃபாலோ பண்ணுங்க, வேண்டானா ஃபாலோ பண்ணாதீங்க. நான் இந்த என்னை வேலையை விட்டுட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு வரும்போது ஒரு நிமிஷங்க. அப்போ நான் இந்த கோலை செட் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு ஊழியமே வேண்டாம். ஓகே, இது என் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இன்ஸ்பிரேஷன்ஸா? இது நான் வரைஞ்ச படங்கள் இருக்குது. இதில் எல்லாமே மெடிடேட்டிவ் பிக்சர்ஸ். இந்த பெயிண்டிங் ஐ வாண்ட் டு ஷோ யூ. இதை நான் வரையலை, இதுதான் மற்ற படங்கள்லாம் நான் வரைஞ்சது. இது என்ன பண்ணேன், என்னோடய ஒரு எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு அந்த ஜெரமாயா 17 போட்டிருக்கு பாருங்கள். ஜெரமாயா 17:7-8 அங்கே ஒரு மரத்தை குறித்து போட்டிருக்கு. என்ன மரத்தை குறித்து போட்டிருக்கு? நீதிமான் எப்படி இருப்பானா, அந்த கனி கொடுக்குற மரத்தைப்போ இலைகள் உதிராமல் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்குது. அந்த வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஜெரமாயா 17 ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Blessed is the man who trusts the Lord and whose hope is in the Lord, for he shall be like a tree planted by the waters. அவன் தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட மரத்தை போல இருப்பான். who spreads its roots by the river. அவருடைய அந்த மரத்தின் வேர்கள் தண்ணிக்குள்ளே ரிவர் உள்ள இருக்கும். and will not fear when heat comes. சூடு வரும்போது பயப்பட மாட்டான். அவன் லீஃப் வில் பி க்ரீன். அவன் இலைகள் பச்சையாக இருக்கும். இயர் ஆஃப் ட்ராட், அதாவது கஷ்டம் வரும்போது பதட்டப்பட மாட்டான். அப்புறம் கனி கொடுக்காம இருக்க மாட்டான். இப்படிலாம் இருக்குதுங்களா. நான் இந்த வசனத்தை கொண்டு போய் சொன்னேன், ஐயா என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், என் வாழ்க்கை இதுதான் என் வாழ்க்கை அப்படி தானே போட்டிருக்கு. Blessed is the man who trusts in the Lord. தேவனை விசுவாசிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு ஸ்னாப்ஷாட் கொடுக்குது எப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த பிக்சரை, இந்த வசனத்தை சொல்லி இதை மனசில் வச்சு எனக்கு ஒரு மரம் வரைஞ்சி கொடுங்க அப்படின்னு. அவர் ஒரு ப்ராஃபட்டிக், நல்லா அனாயிண்டிங்கில் வேலை செய்வார், பயங்கரமாக வரைவார். இது சிம்பிளாக வரைஞ்சிக்கிறாரு, அவர் பயங்கரமான காம்ப்ளிகேட்டட்லாம் வரைவார். அப்போது நான் அப்படி சொல்லும்போது எனக்கு இந்த படத்தை வரைஞ்சி கொடுத்தாரு. இதுதான் என்னோடய லைஃப். நான் ஆண்டவர் அறியணும்னா, அப்போது ஆண்டவரை நான் பார்க்குறேங்க, அவரோடு நான் உறவாடணும், அதான் என்னோடய கோலு. அப்படி உறவாடுற மனுஷன் எப்படி கூட இங்கே போட்டுக்குது, அப்படி தானே போட்டிருக்குது. அப்போ நான் என்ன எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், மெடிடேட்டிவ் டூல் செட் பண்ணுறேன். மெடிடேட்டிவ் என்னுடைய தியானத்தை இதெல்லாம் டூல்ஸ் ஃபார் மெடிடேஷன் பாருங்களேன். அப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணார், இது வரைஞ்சாருங்க. வரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்கள் ஏதாவது பார்த்தீங்கன்னா தெரில, இங்கே பாருங்களேன், இந்த படத்தில் ஒருத்தர் உட்காந்துக்கிறான். இங்கே தெரியுதா, இங்கே ஒரு மனுஷன் உட்காந்துக்கிறான். தெரியுதான்னு தெரில உங்களுக்கு? தெரிஞ்சால் ஒரு தம்ஸ் அப் போடுங்க. யாராவது தெரியுதா? தெரில. இங்கே ஒரு மனுஷன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குதா? ஒருத்தர் போட்டுக்கிறாங்க அப்படின்னா தெரியுது. அவர் அதை ஆட் பண்ணிட்டார், அவரே போட்டார். அவர் சொன்னார், ஆண்ட்ரூ இதுதான் நீ அப்படின்னாரு. நீ என்ன பண்ணுற, இங்கே அவன் ஆக்சுவலாக ஒரு பைபிள் வச்சு படிச்சுருக்கிறான். இவன் உட்காந்துக்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை எப்படி தான், இவ்வளோ பெரிய மரமாகி உலகம் அது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக மாறுது. சொன்னேன், ஆவியானவர் பாருங்களேன், இந்த படத்தை நான் பெருசாக எங்கள் வீட்டில் போட்டு வச்சுக்கிறேன். டெய்லி அது போகும்போது பார்ப்போம், இதுதான் என் வாழ்க்கை. இதே பேசிட்டு அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது இதுதான் என் வாழ்க்கை. ஆனால் என் பெட்ரூமில் உட்காந்து நான் இதுதான் பண்ணினுக்கிறேன், பைபிளாக படிச்சுனுக்கிறேன். வேறு ஒன்றுமே பண்ணுறதில்ல. பைபிள் படிக்கிறேன், நோட்ஸ் எழுதுவேன், புக்கு படிப்பேன், தியானம் பண்ணுவேன், நோட்ஸ் எடுப்பேன், தியானம். இதுதான் எனக்கு. நான் இதை எப்போ பண்ணுவேன், பிரதர் நீங்கள் ஊழியத்தில் இருக்கிறீங்க ஜாலியாக, நாங்களாம் வேலைக்கு செய்கிறோமே. நான் கன்சல்டனாக இருக்கும்போது பண்ணிகிட்டு இருந்தேன். கன்சல்டனாக இருக்கும்போது இதை பண்ணிட்டு இருந்தேன். நான்
ஹாஸ்பிட்டலில் எல்லோரும் டீ அடிக்க போவாங்க, கரடா பண்ண போவாங்க. நான் சைடு ரூமுக்கு வந்து பைபிளை வச்சுன்னு அது நோட்ஸ் எடுத்துன்னு அது தியானம் பண்ணி உட்காந்துருப்பேன். அரை மணி நேரம் லீவ் கிடச்சிதுன்னா, டைம் கிடச்சுன்னா தியானம் பண்ணி உட்காந்துருப்பேன். இப்படியே தியானம் பண்ணினே இருப்பேன். இன்றைக்கி என் வாழ்க்கை ஒரு கனி கொடுக்குற அது அது தடுக்கவே முடியாது. இது நீ பண்ணனா நான் உனக்கு தருவேன் ஆர்டர் சொல்ல, இது பண்ணுனா இதான் அவனுடைய கான்சிக்வன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்? அங்கே போய் இந்த சம்பாதிச்சு இந்த காசு எக்ஸ்ட்ரா டைல் பண்ணி இது பண்ணி அது பண்ணி இந்த கார் வாங்கி வீடு வாங்கி சொத்து சேர்த்து வச்சு நம்ம அது பின்னால் ஓடுறோம். புரியுங்களா? அது ஸ்ட்ரெஸ் ஆகி டென்ஷன் ஆகி ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு, எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்றோம். ஆனால் இதை நான் போகும்போது நான் பல சாக்ரிஃபைஸ் பண்ணேன். இது நமக்கு தேவையா? இது இருந்தால் நமக்கு கொஞ்சம் காசு இருந்தால் நமக்கு இது தேவையில்லை, இது தேவையில்லை. அது when you set priority, நம்ம கோல் செட் பண்ணிங்கன்னா எது ப்ரையாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சிடும் நமக்கு. கோல் செட் பண்ணாத வரைக்கும் தான் எல்லாமே அங்கே ஒரு சொத்து வருது, அதை வாங்கி போட்டால் நல்லா இருக்குமே, இங்கே ஒரு சொத்து வருது, இதை வாங்கி போட்டால் நல்லா இருக்குமே, அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில் அந்த வீடை யார் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் டென்ஷனில் உட்காந்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆண்டு காட்டினாரு, இதுதான் எனக்கு கோல் செட் பண்ணிட்டேன். நடுவில் எனக்கு பல பிரச்சனைகள் வருது. உன் சொத்து பிரச்சனை வருது. அப்போ நான் சொல்லிட்டேன், எனக்கு சொத்தே வேணாம், எல்லா சொத்தையும் நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வாக் அவுட் பண்ணிட்டேன். அப்புறம் எங்கள் மாமனார் வீட்லேயும் சொத்து வருது, எனக்கு எந்த சொத்துமே வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க, ஜாலியாக வச்சுக்கோங்க, எங்களுக்கு எதுவுமே வேணாம். என்னுடைய கோல் என்ன தெரியுமா? அவரை அறிய வேண்டும். இதுதான் என்னுடைய கோலாக செட் பண்ணி உட்காந்துனே படிச்சுனே இருக்கிறேன் நான். அதான் போட்டுக்குது, blessed is the man who trusts in the Lord. இன்னொரு இடத்துல போட்டிருக்கோம், who delights in his. அதான் நம்ம என்னங்க, வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிறீங்க வாழ்க்கையில்? வேர் ஆர் யூ கோயிங்? அந்த கேள்வி கேட்குறேன். வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிறீங்க சார் வாழ்க்கையில்? எங்கே போகிறீங்க பிரதர்? எங்கே போகிறீங்க சிஸ்டர்? சாக போகிறீங்களா? போய் ஒரு நாள் போய் சாக போகிறேன், அதுக்கு தான் போய் நிற்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி சொத்தை சேர்த்து வச்சுன்னு போகிறீங்களா? இல்லை, ஜீவனை நோக்கி அவரை அறியும்படி வாழும்போது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கூட கொடுக்கப்படும் போட்டுது பாருங்கள். இதெல்லாம் சைடில் வர சால்னா. ஆனால் இன்றைக்கி உலகம் சால்னா பார்த்து ஓடுது, கிறிஸ்தவர்களும் சால்னா பார்த்து ஓடி வாடுறான். ஆனால் உங்களுடைய ஆரிஜின் எங்கன்னு நீங்கள் தெரிய மறந்துட்டீங்க. அதான் நம்ம போன வாரம் அந்த பாட்டு பாடணும். சிலுவையிலே பிறந்தோமே ஆமேன், ஒன்றும் நிலுவையிலே இல்லையே ஆமேன். எதுவுமே பாக்கி இல்லை, எல்லாம் சிலுவையிலே நம்ம பிறந்துட்டோம். அப்போ என் வாழ்க்கை சிலுவையில் பிறந்ததுன்னா எனக்கு புது வே ஆஃப் லிவிங் கற்றுக்கணும். அப்போ ஆவியானவர்கிட்ட போய் கேளுங்க, இந்த மாதிரி டீச்சிங் எடுத்து கேளுங்க, தியானம் பண்ணுங்கள், சொல்கிற எக்ஸசைஸ் தியானம் பண்ணுங்கள். ஒரே ஒரு சங்கீதத்தை கூட நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக, ஒரு வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரு சங்கீதமே தியானம் பண்ணலாம். இப்படிலாம் நீங்கள் பண்ண என்ன ஆகிடும்னா, இந்த வாழ்க்கை உங்களுக்கு உங்கள் இருதயத்திலே உறுதியாகப்படும். இருதயத்தை காத்துக்கொள்ள கரைச்சிடுங்க. எனக்கு இது தேவையில்லை, இது தேவையா நமக்கு? ஆமாம், இது 2 வேலை செய்தால் இங்கே சொத்து வாங்கி போடலாம், அந்த 2 வேலை செய்தால் எனக்கு ஒரு டெய்லி 10 மணி, எனக்கு 5 மணி நேரம் எனக்கு டைம் போயிடுது. டைம் எல்லாருக்கும் 24 hours தானே, அதில் நான் டைம் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கே போட போகிறேன் டைமை? தேவ பிரசன்னத்தில் போட போகிறேன். அப்போ மற்றெல்லாம் கட் பண்ணு, அங்கே போட உள்ள சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஹெல்த் வரும், எல்லாம் வரும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன, அதெல்லாம் தடுக்கவே முடியாது. இது அதான் எங்கே போகிறீங்க? வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிறீங்க? தேவனை அறிவது தான் என்னோடய சித்தமா? அதான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இந்த செஷனில். அதை நீங்கள் கோலாக செட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே பாயிண்ட்டை வேறு ஆங்கிள்லேருந்து பார்த்து எப்படி அந்த மெடிடேஷன் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறேன். தொடர்ந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வேலைக்காக நன்றி. அந்த ஒருத்தருடைய இருதயத்திலும் ஒரு அனலை எழுப்புனதுக்காக நன்றி, ஒரு நெருப்பை நீங்கள் போட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இவர்கள் ஆண்டவரே பிதாவே உம்மை அறியும்படிக்கு, அவர்களை அறிந்து கொள்ளும்படிக்கு அப்பா, அந்த பாதையில் அந்த ஒரு இலக்கை நோக்கி வாழ கற்றுக் கொடுங்க. எங்களை எவ்வளோ அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீங்க பிதாவே. எங்களுக்கு எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையை நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனால் நாங்களும் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு கடைசியில் பல்ப்புன்னு அல்பாயுசில் போயிடுறோம் ஆண்டவரே. ஆனால் உம்மை அறிந்து அதன்படி வாழ எங்களுக்கு எங்கள் கண்களை திறந்துடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.